நீங்க பாக்குற இந்த கட்டிடம் தான் மின் உற்பத்தியை பத்தி விளக்க போற கட்டிடம். அதாவது அணு உட்கரு மூலம் மின் உற்பத்தி செய்யும் நிலையம். சுருக்கமா சொல்லணும்னா இந்த தொழிற்சாலை தான் ஒரு அணுவோட ஆற்றலை மின்னோட்டமா மாத்துது. அதுதான் நம்ம மின்சாரம்னு சொல்றோம். அந்த மின்சாரம் தான் எல்லாவித இயந்திரங்களும் இயங்க உதவி செய்யுது. அணு உட்கரு ஆற்றல், நீர் மின்சக்தி மற்றும் படிம எரிபொருள் மூலம் மின் உற்பத்தி செய்யும் எல்லா நிலையங்கள்லயும் உற்பத்தி முறை ஒரே மாதிரி தான். ஆனா எரிபொருள் தான் வித்தியாசப்படுது. இந்த அணு மின்சக்தி உற்பத்தி நிலையத்துல இயற்கையா கிடைக்கிற யுரேனியமை இப்படி வில்லைகளா மாத்தி பயன்படுத்துறோம். சில வில்லைகள் மட்டும் பயன்படுத்தினா கதிர் இயக்கம் ரொம்ப குறைவா இருக்கும். ஆனா இது அதிக ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய சக்தி கொண்டது. ஒரு சராசரி வீட்டுக்கான ஒரு வருஷம் மின் தேவையை வெறும் 8 வில்லைகள் பூர்த்தி செஞ்சிடும். இந்த வில்லைகளை சின்ன இரும்பு குழாயில வச்சு அடைச்சு மூடிடுவாங்க. அப்புறம் இது மாதிரியான குழாய்களை ஒன்னா சேர்த்து ஒரு ஃபியல் பண்டல்ல உருவாக்குவாங்க. அதுக்கப்புறம் பல ஆயிரக்கணக்கான ஃபியல் பண்டில்ஸ ஆர்க்டிக் லேண்ட்ரியான்னு சொல்லப்படுற ஒரு பெரிய டேங்க்ல வைப்பாங்க. அதை தான் அணு உலையோட இதயம்னு சொல்லுவாங்க. அணு மின்சக்தி உற்பத்தி நிலையத்துல எரிபொருளாக இருக்கிற யுரேனியத்தோட அணுக்களை பிளப்பாங்க. அதன் விளைவாக அதீத வெப்ப ஆற்றல் வெளிப்படும். யுரேனியம் அணுக்கல்ல இருக்கிற வெப்ப ஆற்றலை வெளிக்கொண்டு வர உங்களுக்கு தேவைப்படுறது ஒரு மாடரேட்டர். ஹெவி வாட்டர்னு சொல்லப்படுற ஒரு தனிச்சிறப்பு கொண்ட தண்ணீர் அந்த ரியாக்டர்ல மாடரேட்டரா பயன்படுத்தப்படுது. இந்த ஹெவி வாட்டர் சாதாரண தண்ணீரை விட 10% அதிக அடர்த்தி கொண்டது. ஏன்னா இதுல ஹைட்ரஜன் வடிவத்தில் இருக்கிற ட்யூட்டேரியத்தோட சரிவிகிதம் கொஞ்சம் ஜாஸ்தி. இந்த ஹெவி வாட்டர் ஃபியல் பண்டில்ஸை சூழ்ந்து அதுல இருக்கிற டியூட்ரான்ஸோட வேகத்தை குறைக்கும். அதனால இந்த டியூட்ரான்ஸ் யுரேனியம் அணுக்களோட மோதி அதை உடைக்கும். இந்த அணுப்பிளவு சங்கிலி தொடரா நடக்கிறதுனால அதுல இருந்து வெளிப்படுற வெப்ப ஆற்றல் ஹெவி வாட்டரை சூடு பண்ணும். இந்த சூடான ஹெவி வாட்டர் நன்கு மூடப்பட்ட குழாய்கள் வழியா பாய்லர்ஸ்க்கு போகும். இதனால பாய்லர்ல இருக்க தண்ணி கொதிச்சு அதிக அழுத்தம் கொண்ட நீராவியா உருவாகும். இந்த ஒரு சுற்று வேலையை முடிச்ச ஹெவி வாட்டர் எரிபொருளை குளுமையாக்கி மேலும் அதிகமான வெப்பத்தை கிரகிச்சிக்க மறுபடியும் ரியாக்டருக்கு அனுப்பப்படும். சாதாரண தண்ணீர்ல உருவான அதிக அழுத்தம் கொண்ட நீராவி குழாய் வழியா ஒரு பெரிய டர்பைனுக்கு அனுப்பப்படும். அங்க இதோட ஆற்றலால பிளேடுகள் இயக்கப்படும். ஜெனரேட்டர் ரொட்டேட்டர்ல இணைஞ்சிருக்கிற ஷாஃப்ட் சுத்தும். அதனால ரொட்டேட்டரும் சுத்தும். பெரிய மின்காந்தமான ரொட்டேட்டர் சுத்தும் போது அதுல அளவுக்கு அதிகமான காந்த சக்தி உண்டாகும். அந்த சக்தி ஜெனரேட்டர்ல இருக்கிற காப்பர் கம்பிகள் வழியா போய் மின்சக்தியை உண்டாக்கும். உற்பத்தியான அந்த மின்சாரம் மின் கம்பிகள் வழியா அனுப்பப்படும். அப்புறம் டர்பைன்ல இருந்து வெளிவர நீராவி மறுபடியும் குளிர்ந்த தண்ணீரோட கலந்து இதே வேலைகளை தொடர்ந்து செய்யறதுக்காக பாய்லருக்கு அனுப்பப்படும். மின்சார உற்பத்தியை சிறப்பா செய்ய அணு மின்சக்தி உற்பத்தி நிலையங்கள் அதை கட்டுப்படுத்த, குளிர்விக்க, அப்புறம் இந்த சுழற்சி முறைகளை சரியானபடி செய்ய தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செஞ்சிருக்காங்க. மின்சாரத்தை பாதுகாப்பான முறையில உற்பத்தி செய்யவும் சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படாமலும் இருக்க இதுதான் சிறந்த வழி.